ஹாய்ம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இப்போ வந்து புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதான் என்னோட வீடியோ. நான் இப்போ தான் வீடியோவே எனக்கு வீடியோ எடுக்கன்னா எப்படின்னு கூட தெரியாது. வீடியோ இப்போ தான் முதல்ல எடுக்கேன். ஆனால் வீடியோ எடுத்துட்டு என் வீடியோவை நானே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பா இருக்குது. மற்ற எல்லாரோட யூடியூப் சேனல்லையும் போய் பார்த்தா வீடியோ நல்லா பளிச்சுன்னு இருக்குது. பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்குது. ஆனால் என் வீடியோ ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு தெரியல. எனக்கே பார்க்க பிடிக்கல. ஆனால் மற்றவிய நீங்கள் எப்படி பார்ப்பீங்க எனக்கும் தெரியல. ஆனால் இதுக்கு வந்து செல்லு தான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா செல்லு வாங்கி ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆகும். அந்த செல்லு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயுமா ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்ட மணிக்கு கோடு கோடாக கிடக்கும். உடம்புல கோடு கோடாக கிடக்க மாதிரி கிடக்கும். அது இத்து போன செல்லு. இன்றைக்கோ நாளைக்கோன்னு கிடக்கு. என்ன இந்த செல்லை வீடியோ எடுத்தால் இப்படி தான் வரும் போல் இருக்குது. ஆனால் நான் வீட்டில் போய்ட்டு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு செல்லு வாங்கி தாங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா வாங்கி தரமாட்டாங்க. ஏன்னா வீட்டில் சும்மாவே இருக்க நமக்கு எதுக்கு செல்லு பாருங்கள். இதே வாங்கி பல வருஷம் ஆகுது. அதையே வச்சு ஒப்பேத்திக்கிட்டு கிடக்கேன் நானே. இப்போது வாங்கி தரமாட்டாவ. அது அவங்களுக்கும் துட்டு இல்லை பார்த்துக்கிடுங்க வாங்குறதுக்கு. நமக்கு வாங்கி தரதை விட அவங்களுக்கு துட்டு இல்லை வாங்கி தரதுக்கு. அதுதான் முக்கியம். இப்போது துட்டு இல்லாத நேரத்தில் போய்ட்டு எனக்கு செல்லு வாங்கித்தாங்க, அது வாங்கித்தாங்க, இது வாங்கித்தாங்கன்னு கேட்க முடியாது. நானும் இப்போ தானே முதல்ல பற்றிலாம் நானும் ஒவ்வொரு யூடியூப்லேயே தான் பார்த்தேன் எப்படி யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒவ்வொரு அக்காவும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாவ. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னாவ. நான் பண்ணிட்டேன். அந்த சேனல் எப்படி ஆரம்பிக்கணும்னு பண்ணிட்டேன். செல்லை ஒரு வாரமாக இப்போவும் பார்த்தீங்கன்னா அடுப்படியில் தான் இருப்பேன் நான். அடுப்படி தான் நமக்கு மெயினு. வேறு எங்கேயுமே உட்காந்தா ஹாலில் உட்காந்தா டிவி ஓடிக்கிட்டு கிடக்கு. அது பிள்ளையக்காடு பார்த்துட்டு கிடக்கு, அவிய பார்த்துட்டு கிடக்காக. நம்ம எங்கே போய் உட்கார? கிச்சனில் தான் போய் செல்லை வச்சுக்கிட்டு செல்லை தூக்கிட்டு போயிட்டு அதுவும் பின்னாடியே வருவாள். எங்கே செல்லை தூக்கிட்டு போயிட்டு கிச்சனில் போய் ஒழுங்காக வேலையை பார்க்காம செல்லு பார்த்துக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு நினப்பாவ. இருந்தாலும் பரவாயில்லன்னு தூக்கிட்டு வந்து ஒரு சோத்து பானை மேலே தாங்க செல்லை வச்சுருக்கேன். சோத்து பானை மேலே வச்சுட்டு தான் செல்லு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவே பாருங்கள், வீடியோ எடுத்துகிட்டு நானே என் வீடியோ பார்க்கேன். கண்ணங்கரேன்னு இருக்குது. நமக்கே பார்க்க பிடிக்கலையே. இது எல்லாரும் எப்படி பார்ப்பாவன்னு எனக்கு தெரியல. என்னை மாதிரி அடுப்படியே கதியாக கிடக்க நிறைய அக்கா மாதிரி இருப்பாவ. எப்படியும் நம்மளை பாவப்பட்டு பார்ப்பாவ. பார்த்தீங்களா, பாவப்பட்டு கண்டிப்பாக பார்ப்பாவ நம்மளை. ஆனால் எனக்கு வந்து இந்த வீடியோ கருப்பாக இருக்குது. என்ன ரொம்ப கவலையாக இருக்குது. இது எப்படி நான் பளிச்சுன்னு ஆக்கன்னு தெரில. அப்புறம் ஒரு அக்கா வந்து வீடியோவில் இந்த வீடியோ எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வச்சு காட்டிக்கிட்டு இருந்தாவ பார்த்துக்கோங்க. அவிய வீடியோ தான் போய் பார்க்கேன். அவிய சொல்றதாவ பின்னாடி லைட் வைக்கணுமா. அந்த லைட்டை நான் எங்கே போகிறது, எங்கே வாங்கணும்னு தெரில. லைட்டை கேட்டாக்க கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரையும் வாங்கி தரவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு வீடியோ போடணுன்னு ஆசை. என் வீடியோ 4 பேர் பார்க்கணும், நல்லா இருக்குன்னு பாராட்டணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஏதோ இன்றைக்கி வந்து ஒரு 4 வேலை பார்த்தேன்னா அடுப்படியில் அந்த வேலையை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரே சோத்தை பொங்குது. ஏன்னா வீடியோ விளக்க தேப்போன்னு சொல்லிட்டு அதான் எடுத்து இன்றைக்கி வருங்க நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு விளக்க தேய்ச்சி விளக்க ஏற்றிட்டு வீடியோ எடுப்போன்னு நினச்சிக்கிட்டு விளக்க ஏற்றி வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் விளக்க ஏற்றினதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை சொல்லுங்கள், திருப்பியும் அடுப்படிக்கு போயிட்டேன். அடுப்படியில் போய் காப்பியை போட, சோத்தை போட, பிள்ளைகள் வரணும்னு பண்டம் பார்க்க, இந்த வேலையை தான் பார்த்துட்டு கிடந்தேன். சரி, இருந்தாலும் என்னோட ஆசைக்கு இன்றைக்கி வீடியோ போட்டேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது குறை நிறைய இருந்தாலும் சொல்லுங்கள். சரியா, அடுத்த வீடியோ போடுறேன்.